ஆல்வேஸ் வெல்கம். நான் உங்கள் ஸ்டார் அண்ட் இது நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேட் பார்ட் தான்டா. ஸோ ஓகே அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஏற்கனவே 2 எபிசோட் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து முடிச்சுட்டு இந்த எபிசோட்குள்ளே வாங்க, அப்போ தான் புரியும். அண்ட் கமெண்ட் முக்கியம் பிகலை, ஸோ கமெண்ட் மட்டும் கொடுத்துருங்க எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஓகே வாங்கடா, பிளா பிளா பிளான்னா பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாமா? இப்போ அப்படியே எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் தான்டா. அப்படியே எல்லோரும் இந்த பேலஸ் ஒரு 3 பேலஸ் சுற்றி அமைஞ்சிருக்கு. ஐ மீன் நடுவில் கோல்டன் கலர் பேலஸ் இருக்குது, அண்ட் லெஃப்ட் சைடு வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் பேலஸும், அதுக்கு ரைட் சைடு வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலர் பேலஸும் அந்த மாதிரி செட்டப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் எல்லோரும் அவங்கவுங்க அனிமல்ஸோட அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட அனிமல்ஸோட கூட நின்றுட்டுருக்காங்க. அவங்கவுங்க அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி அவங்கக்கிட்ட நின்றுட்டுருக்கு. இப்போ அப்படியே இன்னொரு சைடு தான் அந்த சன்கார்டோட ரூமில் தான் எல்லா ஸ்டாஃப்ஸும் அசம்பிள் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி நின்றுட்டு ஒரு மாதிரி தலைக்கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி சன்கார்டுக்கு போவ் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கா. பட் அங்கே நிற்கிற ஃபேரி மட்டும் ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக ஒரு மாதிரி சன்கார்டை பார்த்துட்டு அவங்க பாட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த சன்கார்டு அப்படியே குள்ளே வந்தவங்க தான் போய் அவங்களோட சேரில் அப்படியே உட்காடுறாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய ரூமில் இருக்கக்கூடிய அந்த டேபிள் சேரில் அப்படியே போய் உட்காந்துட்டு, எனக்கு புரியுது நீங்கள் எல்லோரும் கன்ஃபியூஸாக கொஞ்சம் பயத்தில் இருக்கீங்கன்னு. இந்த தடவை கண்டிப்பாக எந்த விதமான தப்பும் நடக்காது. போன தடவை நடந்த மாதிரி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த அகாடமி கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த தப்பையும் நடக்க விடாது. ஏன்னா போன தடவை நடந்ததில் நம்ம ட்ரை பண்ணதுனால மட்டும் இந்த அகாடமி ரிட்டன் உருவாகலை. அந்த சம்பவத்துலேருந்து வெளியே வர முடியலை. இந்த அகாடமி தன்னை தானே மறுபடியும் க்ரியேட் பண்ணிக்கிச்சு. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அகாடமி இங்கே அவங்கள இன்வைட் பண்ணியிருக்குன்றப்போ ஏதாவது ரீசன் இருக்கும். இது பார்த்துக்கும், விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி ஆமான்ற மாதிரி தலையாடிட்டு சரின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. பட் ஃபேரியோட ஃபேஸ் வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவங்க பாட்டுக்கு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த சன்கார்ட் தான் நம்ம ஃபேரியை பார்த்து லைட்டாக எழுந்திரிச்சு ஃபேரி முன்னாடி நடந்து வந்துட்டு நிற்கிறாங்க. இங்கே பாரு ஃபேரி, எனக்கு புரியுது நீ இன்னும் போன தடவை நடந்ததை மறக்கலை அப்படின்னு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ என் மேலே கோவப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. போனவங்க யாரும் திருப்பி வரப்போகிறதும் இல்லை. என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே அளவு நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் ஃபேரி, போன தடவை உங்கள் ஃபேரிக் அண்ட் இந்த நிறைய பசங்க இறந்தாங்க அப்படின்னு. அதுக்கு என்னால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் அதான் என்னோட தப்பும் இல்லை. அது உனக்கே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன். எனக்கு புரியுது உன்னால் அதுலேருந்து வெளியே வர முடியலன்னு. ஆனால் அதுக்காக நீ இப்படி இருக்கிறது நல்லதில்லை. இப்போ வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் உன்னோட ஹெல்ப் தேவை. நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அவனுடைய பவர்ஸ்லாம் கற்றுக்க நீ ஒரு டீச்சராக இந்த அகாடமியோட ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணணும். நீ இன்னுமே அதெல்லாம் நினச்சிட்டு இப்படி இருந்தனா அது இந்த அகாடமிக்கு நல்லதில்லை ஃபேரி. அதனால் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறதுக்கான வழியை பாரு. அண்டு நீ ஒரு ஃபேரி அண்ட் இந்த அகாடமி தேர்ந்தெடுத்த ஒரு ஸ்டாஃப். உன்னால் முடியாது எதுவும் இல்லை. அதுலேருந்து வெளியே வருது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேரியோட ஷோல்டர்லாம் ஹேண்டை வச்சு தட்டி கொடுத்துட்டு அப்படியே போய் இந்த சேரில் உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லா ஸ்டாஃபும் அப்படியே அங்கேருந்து வெளியே கிளம்பிகிட்ருக்காங்க. பட் ஃபேரியோட ஃபேஸில் கொஞ்சம் கூட ஸ்மைல் இல்லை. எல்லோரும் லைட்டாக சிரிச்சுட்டே இந்த அகாடமி ரிட்டன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எனக்குலாமல் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே எக்ஸைட்டாக வெளியே வந்துட்டுருக்கா. பட் ஃபேரி மட்டும் அந்த இடத்த எதுவுமே காட்டிக்கலை. எந்த விதமான ஹாப்பினஸும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இவ்வளோ நேரமும் சன்கார்ட் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி காதில் வேங்கிட்டு. உண்மையை சொல்லணுன்னா அதுலேருந்து அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா சன்கார்ட்? அது கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வேணால் அதுலேருந்து வெளியே வரலாம், ஆனால் என்னால் முடியாது. எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்களா? அந்த இழப்பெல்லாம் அது எல்லாம் உங்களால் தான் நடந்தது. உங்களால் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் இதோ இங்கே இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் நம்பலாம், கேட்கலாம், சரின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு போகலாம். ஆனால்
என்னால் முடியாது. இந்த அகாடமி எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டு தானே இருக்கு. சரியான டிசிஷனை இதுவே ஒரு நாள் கண்டிப்பாக எடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு ஒரு நாள் இருந்ததா. அதனால தான் இங்கே இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ரூம்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேமோடது எல்லாமே அந்த மரத்தில் ஓகேவா ஒரு பிக்கஸ்ட் ஒரு மரப்பலகை மாதிரி இருக்குது அந்த சோறு. ஸோ அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் நேம் தமிழ் அண்ட் யூ. அந்த 2 நேமை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரியான ஸ்மர்க்கோட அந்த இடத்துல இருந்த இப்போ ஃபேரி வெளியில் நடந்து வந்துட்டுருக்க. இப்போ சடனாக பின்னாட்டிலேருந்து ஒரு சவுண்ட். என்ன ஃபேரி, நீ எப்பவும் போல் இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. ஆனால் என்னாலையும் அதுலேருந்து வெளியே வர முடியலை. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நானும் தான் டீச் பண்ணேன். என் கூட அட்டாச் ஆன பசங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி மறந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் என்னால் காட்டிக்க முடியல. ஏன்னா இப்போ புது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்களுக்காக ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் இங்கே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இதில் காட்டாத. இவங்கக்கிட்ட அது எப்படி பிளாக் டைகர் என் கோவத்தில் இவங்கக்கிட்ட காட்டுவேன்னு நினைக்கிறீங்க? இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட கற்றுக்க வந்த பசங்க, என்னோடய பசங்க மாதிரி. இவங்களை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுலேருந்து நான் இன்றைக்கும் மீற மாட்டேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பிளாக் டைகர், அந்த அன்னைக்கு நடந்த விஷயத்தை மட்டும் எப்பவும் எக்காரணத்து கொண்டும் நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஃபேரி அவ்வளோ கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இப்போ அந்த பிளாக் டைகரும் ஒரு மாதிரி லைட்டாக ஃபேரி போகிறத பார்த்து சிரிச்சுட்டு, இவா இன்னும் மாறவே இல்லை. நான் கூட நினச்சேன் கொஞ்சம் வெளியே வந்திருப்பான்னு. உண்மைதான், அந்த சம்பவத்தை யாராலையும் மறக்க முடியாது. அது ஃபேரிக்கு எல்லாரையும் விட மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த வருஷம் வந்த பசங்க எங்கக்கிட்ட இருந்த அட்டாச்மெண்ட்டை விட ஃபேரிக்கிட்ட இருந்து தான் அதிகம். அவள் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா. நானும் இருந்தேன் தான். ஆனால் நானும் ஃபேரியும் இருந்த அளவுக்கு ஹிப்தியனும் ஒயிட் ட்ராக்கனும் கிடையாது. ஃபேரியோட ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதை அவள் காட்டுறா, என்னால் காட்ட முடியல அப்படின்ற மாதிரி. அந்த அந்த பிளாக் டைகர் தான் லைட்டாக ப்ரீத் அவுட் எடுத்து விட்டுட்டு, ஸோ இப்போ அப்படியே ஃபேரி நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஒரு மாதிரி ஃபேரி நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வந்த ஃபேரிக்கு முன்னாடி நிற்குது. சரி ஃபேரி, ஆனால் இப்போது நமக்கு இன்னொரு வேலை இருக்கு, மறந்துட்டியா? இப்போ வந்த பசங்களோட பேலஸை காட்டணும் நம்ம தான். ஸோ அவங்களோட அவங்களோட பிளேஸஸ்க்கு கரெக்டாக அவங்களுக்குள்ளே என்டர் பண்ண வேண்டியது நம்ம வேலை. போகலாமா அப்படின்ற மாதிரி அந்த டைகர் ரொம்ப முன்னாடி வந்துட்டு கேட்க, இப்போ ஃபேரி லைட்டான ஸ்மைலோட தாராளமாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படி அந்த பேலஸஸை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அந்த நம்ம ஃபேரியும் அண்ட் அந்த டைகரும் தான் ஒரு மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லா பசங்களும் அந்த பேலஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு மாதிரி ஒவ்வொரு கார்டோட ஸோ கையில் வச்சுருக்க கார்டெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே இல்லை வந்த நம்ம ஃபேரியும் அண்ட் அந்த டைகரும் தான் ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்க இப்போ அப்படியே எல்லோரும் லைட்டாக வழியை விடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஃபேரியும் டைகரும் கொல்ல போனவங்க தான். இப்போ நம்ம ஃபேரி தான் இங்கே பாருங்க பசங்களா, இப்போ உங்களுக்கான பேலஸை நான் சொல்கிறேன். ஆனால் அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அது நீங்கள் போக வேண்டிய பேலஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்து போக வேண்டியது உங்கள் பொறுப்பு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிற கார்டு தான் உங்களோட பேலஸை சூஸ் பண்ணுற கார்டு. நீங்கள் என்ன கார்டு கையில் வச்சுருக்கீங்களோ அந்த பேலஸ்குள்ளே தான் நீங்கள் போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேரி சொல்ல, இப்போ அப்படியே அங்கே இருக்கிற டைகர் தான் ஆமாம் பசங்களா, நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மாற்றி இப்போ உங்கள் கையில் ஒரு ஒயிட் கார்டு இருக்குன்னா ஒயிட் பேலஸ்குள்ளே தான் போகணும். அதை விட்டுட்டு
இது உங்கள் கையில் வச்சுருக்கிற கார்டை எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறதுலாம் கூடவே கூடாது. அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போகலான்னு நினச்சாலும் அந்த பேலஸ் உங்களை ஏற்றுக்காது. புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு உங்கள் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஒரு டோரில் இருக்கும். ஒவ்வொரு டோர்லேயும் 2 நம்பர் இருக்கும். அண்ட் நீங்கள் 2 பேரை தான் ஸ்டே பண்ணவும் போகிறீங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பர்சன் தான் உங்களுக்கு ரூம்மேட்டாக வருவாங்களான்னு கேட்டால் அது யாருக்கும் தெரியாது. அதனால் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்க கார்டு தான் இப்போ உங்களுக்கான மேப் அண்ட் கீயும் கூட. ஸோ உங்களோட பேலஸஸை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொல்ல அப்படிங்கிற நம்ம ஃபேரி தான். ஆமாம், உங்களுக்கான பேலஸஸ்குள்ளே போயிட்டு உங்களோட நம்பர் எதுவோ அந்த ரூம்குள்ளே இப்போ நீங்கள் என்ட்ராகலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. இப்போ நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம், எங்களோட வேலை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டாக அந்த ஃபேரி சிரிச்சிட்டே இப்போ அந்த இடத்துல கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும் போது இவன் ஃபேரியோட கண்ணு தான் ஒரு மாதிரி நினைக்கிறா. ஒய்டி, அகில் அண்ட் சன்னி இவங்க 3 பேர் மேலேயும் படுதா. ஸோ ஒரு மாதிரி அவங்களே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வெங்காமல் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம பசங்களை காமிச்சா ஒரு மாதிரி 3 பேர் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒய்டி தான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம சன்னியும் அகிலும். என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்டாங்க, எப்பட்றா ஒன்றை விட்டு நாங்கள் போவோம், நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக முடியாது மாப்பிள்ள, முடியவே முடியாது, போனால் ஒன்றா போவோம் இல்லைனா வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சன்னி சொல்ல எங்கள் அகில் கரெக்டாக சொன்னடா. இங்கே பாருடா ஒய்னி, 3 பேரும் போனால் ஒன்றா போகலாம், தனியெல்லாம் பிரிஞ்சு போக முடியாது. அங்கே பாருடா, ஒன்றெல்லாம் என்னால் தனியாக விடவே முடியாது, நீ குழந்தடா, எவனாவது ஒன்று தூக்கிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் அகில் சொல்லிகிட்ருக்க. நம்ம ஜேதான் ஐயோ இவன் பண்ணுறதை தாங்க முடியலடா அப்படின்ற மாதிரி திரும்பிட்டுருக்காரு. ஸோ எங்கள் ஒய்டி தான், டேய் உங்களுக்குலாம் இப்போ என்னதான்டா பிரச்சனை? எதுக்கு இப்படி தேவையே இல்லாமல் வினோதமாக பண்ணிகிட்ருக்கீங்க? நான் தான்டா தனியாக போகிறேன், ஏதோ நீங்கள் போகிற மாதிரி பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே பேலஸ் தானே, நான் தானே இப்போ தனியாக போகிறேன், நான் பண்ண வேண்டியதானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மச்சான் வாடி, அது இல்லைடா, நாங்கள் மட்டும் குள்ளே போக கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான். வெக்கமா இல்லை சொல்கிறதுக்கு? ஒழுங்க போய் தொலைங்கடா, 2 பேரும் ஒரே அகாடமி தானே. ஆமாம் ஒரே பேலஸ் தானே, தப்பாக சொல்லிட்டேன்டா, ஒரே பேலஸ் தானே, போய் தொலைய வேண்டியதானே. டேய் ஒரே பேலஸ் தான், ஆனால் சன்னி வேறு ரூமு, நான் வேறு ரூமு. என்னை பாருடா, நான் 32, அவன் 36, பிரிச்சுட்டாங்கடா நம்மளை. என் கூட யார் வர போகிறானுங்கன்னு கூட எனக்கு தெரில, எனக்கு ஏதோ பயமாக இருக்குதுடா, பேசாமல் அப்படின்ற மாதிரி நம்ம அகில் புலம்பிகிட்ருக்கா. நம்ம சன்னி தான் டிங்கிட்டு மண்டையாட்டிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஜே ஒரு மாதிரி கேவலமாக 2 பேரையும் பார்த்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன்டா, உங்களை மாதிரி ஒரு பயந்தா கோழிங்களா நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்க்கையிலே இன்றைக்கி தான் பார்க்குறேன். அங்கே பாருடா அவனை ஒய்டிய, அவன் மட்டும் தனியாக ஒரு பேலஸுக்கு போகிறான், ஆனால் அவனே அவ்வளோ தைரியமாக இருக்கான். ஆனால் 2 பேரும் ஒரே பேலஸு. இப்படி எட்டி பார்த்தா அவன் ரூமு தெரிய போகுது, அவன் அங்கேருந்து எட்டி பார்த்தா ஓ ரூமு தெரிய போகுது. அப்படி இருந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒழுங்காக கிளம்புற வழியை பாருங்கடா. குள்ளே போய் உங்கள் ரூம் எதுவும் தேடி பிடிச்சி படுக்கிறதுக்கே இன்றைக்கி ராத்திரி எப்படியும் 10 மணி ஆயிரும். போய் படுத்து தூங்குற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜே சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்போ எல்லோரும் ஒரு மாதிரி அவங்க காடை கையில் வச்சிட்ருக்கா. இப்போது டக்குன்னு நம்ம அகில்கிட்ட இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம அகில்கிட்ட இருக்கிற அந்த வவ்வால் தான் ஒரு மாதிரி அகில் மேலே அப்படி லைட்டாக ஃப்ளை ஆகிட்டு, நீ ஏன் பயப்படுற, நான் தான் அவன் கூட இருக்கேனே, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் உன்னை, யாரும் உன்கிட்ட வர முடியாது, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் சரியா, இப்பெல்லாம் பயப்படக்கூடாது, என்ன நீ வச்சுட்டு பயந்தா அது எனக்கு அசிங்கம், புரியுதா உனக்கு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், வா நம்ம போடலாம். ஸோ நம்ம அகில் தான், ஆமாம்ல உன்னை நான் மறந்தே போயிட்டேன், நீ என் கூட தானே இருக்கா, அப்புறம் நான் எதுக்கு பயப்படணும், தூரம் போங்கடா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அகில் கிளம்ப. இங்கே நம்ம சன்னி தான் அப்படியே ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கியை பார்க்குறாரு. ஸோ அது ஒரு மாதிரி சன்னியோட சோல்டர்லாம் உட்காந்துருக்கு. என்ன
என்ன பார்க்குற நீ? வா போகலாம். அவனே போகிறான். உனக்கு என்ன சொல்ல? நீயும் நல்ல பையன்தான். நான் உன்னை பார்த்துக்கிறேன். பயப்படாத சரியா? நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். உன்னை சேஃபாக பார்த்துக்குவேன் சரியா? வா போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த மங்கியும் சொல்ல. ஸோ இப்போ அப்படியே நம்ம சன்னியும் ஆமாம்ல, நீ என் கூட இருக்கும் போது நான் என்னத்துக்குடா பயப்படணும்? இதெல்லாம் மறந்துட்டேன்டா. சரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ அப்படியே நம்ம ஒய்டி கையில் இருக்கக்கூடிய இந்த ட்ராகன் தான் ஒரு மாதிரி ஒய்டி தலை மேலே ஏறி நின்றுட்டுருக்கு. ஸோ அது மட்டும் கோல்டனிஷாக தெரியுதா? ஸோ ஒய்டோட ஹேர் வேறு நல்லா ஒயிட் ஹேர். ஸோ நம்ம ஒயிட் ஹேர் மேலே அது ஒரு கோல்டனிஷாக தெரிஞ்சிட்ருக்கா. ஸோ அது ஒரு மாதிரி அதை டங்கை வச்சு அதோடைய காலெல்லாம் ஒரு மாதிரி டிக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அது அப்படியே ஒய்டியை பார்த்த ஒய்டி இங்கே பாரு, நம்ம ரூமுக்கு போயிட்டு அப்புறமா இங்கே அகாடமியில் ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ சாப்பிட போகணும் சரியா? சாப்பிட்றதுக்கு இந்த கோல்டன் இந்த கோல்டன் பேலஸ்குள்ளே தான் போகணும். ஏன்னா இங்கே தான் இருக்கு. இந்த கோல்டன் பேலஸோட டாப் ஃப்ளோரில் தான் எல்லோரும் சாப்பிட்றதுக்கான டைனிங் ஹால் இருக்குது. அதனால் கவலையே படாதீங்க, நம்ம எல்லோரும் அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ராகன் ஒரு மாதிரி அப்படியே காலை லிக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குற நம்ம சன்னிக்கும் அகிலுக்கும் அப்போ தான் உயிரே வருது. ஒரு மாதிரி முழு ஹாப்பி இப்போ தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்கவுங்க கார்டை எடுத்துகிட்டு அவங்கவுங்க அப்படியே பிரிஞ்சு போக ஸ்டார்ட் பண்ண. இப்போ அப்படியே நம்ம அகிலும் நம்ம சன்னியும் தான் சரி மச்சான் நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம அகில் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ நம்ம சன்னியும் டாட்டா காமிச்சிட்டு ஓட்டுறாரு. இங்கே அப்படியே நம்ம ஜெய் தான் நம்ம ஒய்டியை பார்த்துட்டேன். சரி ஒய்டி, நான் என்னோடய பேலஸ்குள்ளே போகிறேன், நீ உன்னோட பேலஸ்குள்ளே போ. உனக்கு உன் ட்ராகன் உன் கூட எப்போவுமே இருக்கும் சரியா? அகாடமிக்குள்ளே போகும்போது நம்ம எல்லோரும் ஒன்றா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெய் தான் லைட்டாக என்னோட சீஸை கிள்ளி விட்டுட்டு ஓட்டுறாரு. ஸோ அது ஏன்னு தெரில, நம்ம ஜேக்கு ஒரு மாதிரி நம்ம அகில் சன்னி அண்டு நம்ம ஒய்டியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிட்டு ஸோ அவர் பாட்டுக்கு ஓடிட்டார். நம்ம ஒய்டி தான் இவன் என்ன பண்ணுறான், ஏன் கண்ணத்தை போய் கேளுடா, ஐயோ வலிக்குதே. அப்படியா? அது வேறு ஒன்றும் இல்லை ஒய்டி, ஏன்னா நீ பார்க்க அழகா இருக்கியா, அதான் எல்லாரும் உன்னையே பார்த்துட்ருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பர்சன் அப்பர்லேருந்து உன்னையே பார்த்துட்ருக்காரு பின்னாட்டிலேருந்து. உனக்கு தான் அது தெரியவே மாட்டேங்குது. அதுவும் வச்ச கண்ணு வேங்காமல் அப்பர்லேருந்து உன்னையே பார்த்துட்ருக்காரு. சொல்லப்போனால் எனக்கே ஷையாக வருதுன்னா பார்த்துக்கோய, அந்த அளவுக்கு ஒன்று பார்த்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அது ஒய்டி ஒரு மாதிரி என்ன சொல்கிற நீ? ஆமாம் உண்மையாக தான் அப்படி தான் பார்த்துட்ருக்காரு. அவர் ஒரு உல்ஃப் கிளானை சேர்ந்தவர், ஆனால் அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு உல்ஃப் பிரின்ஸ், அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ராகன் சொல்லிகிட்ருக்கு. ஸோ நம்ம ஒய்டி தான் நம்ம திரும்பலான்ற போக, என்ன பண்ணுறா, பொறுமையாக திரும்ப, இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவார் அவர், நம்ம அவரை பார்த்துட்டோன்னு. ஸோ பொறுமையாக கேஷுவலாக பாரு சரியா? சரி நான் பொறுமையாகவே பார்க்குறேன். ஆனால் என்ன யார் பார்க்க போகிறா, இந்த கிழமைக்கு நான் தான் புதுசாச்சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஒய்டி ஒரு மாதிரி பொறுமையாக திரும்புகிறாரு. அங்கே நம்ம ஹூசிக் தான் ஒரு மாதிரி ஒய்டியை பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஒய்டி இப்போ அப்படியே திரும்பி சைட் ஐஸில் அப்படியே ஹூசிக் பார்க்குறத பார்த்துட்டாரு. ஆமாடா என்னையே பார்த்துட்ருக்கான், என்னாச்சு, எதுக்கு அவர் நம்மளே பார்த்துட்ருக்காரு, ஏன் அப்படி பார்க்குறாரு? நம்மள ஒன்று தப்பாக சொல்கிற பாரு, என்னெல்லாம் பார்க்கலப்பா, அவர் ஒன்றை தான் பார்த்துட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அந்த உல்ஃப் உனக்கு ரூட்டு விடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த ட்ராகன் சொல்லுது. ஸோ இங்கே நம்ம ஒய்டி தான், என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா என்னை பயம்படுத்திகிட்ருக்கா, வா நம்ம
பேலஸ்குள்ளே போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஓடி ஒரு மாதிரி இப்போ அந்த ஒயிட் பேலஸ்குள்ளே தான் என்ட்ரு ஆகுறாரு. அப்படியே இன்னொரு சைடு காமிச்சா அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரிக்கான கார்டன் ஏரியாவாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் அந்த அகாடமியை சுற்றி பயங்கரமான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி ஃபுல்லாமே கார்டன் ஏரியா தான். பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ், மரம் செடி அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த கார்டன் ஏரியாக்குள்ளே தான் நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி நடந்து போயிட்டுருக்காரு. ஒன்றை துரத்திட்டு, ஏய் இங்கே பாரு, ஒழுங்க மரியாதையாக வந்துரு, நம்ம பேலஸ்குள்ளே போகணும், உனக்கு தெரியுதா இல்லையா, லேட் ஆகுது, இப்போ நீ எங்கே போகிற? அதுவா, இங்கே பாருப்பா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வந்துடுறேன், அமைதியாக என் கூட வா. ஏய் என்ன நீ விளையாடுறியா, நின்னுன்னு சொல்கிறல அப்படின்றப்ப நம்ம டியாங் தான் அவருடைய வவ்வாலை ரொம்ப துரட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த வவ்வால் அதெல்லாம் காதிலே வாங்கிக்கிற மாதிரி இல்லை. நம்ம டியாங்கிட்ட, இங்கே பாருப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு 5 நிமிஷம் ஒரு சின்ன வேலை இருக்கா, என்னால் அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது, நான் இப்போ போயிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டியாங்கிட்ட சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ அட்லாஸ் அந்த வவ்வால் தான் ஒரு மாதிரியான ஒரு குளம்டா, ரொம்ப பெரிய குளம், அந்த அகாடமிக்குள்ளே தான் இருக்காது, அவ்வளோ பெரிய குளம் அது. ஸோ இந்த மாதிரி அந்த குளத்தை வந்து சம்திங் இந்த வாட்டரில் வாழ்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வாட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துக்காக ரெடி பண்ணது அந்த குளம். ஸோ அப்படி ரொம்ப பெரிய குளம் அது. அந்த குளத்துல தான் வந்து அந்த வவ்வால் நிற்குது. ஸோ நம்ம அங்கே ஒரு மாதிரி அந்த வவ்வாலை பார்த்துட்ருக்க. இப்போ அதுதான் அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இன்றைக்கி குளிக்கலை, அதான் நான் குளிக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அந்த மூன் கார்டு தான் உடனே எல்லோரும் இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சு. நான் குளிக்கலையா, எனக்கு அது ஒரு மாதிரி அன்னீஸியாக இருக்குது, ஒரு 5 நிமிஷம் இப்படி முங்கிட்டு இப்படி வந்துடுறேன் அப்படிங்குது. நம்ம டியாங் தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு, அந்த பேட் ஒரு மாதிரி வவ்வாலை பார்த்துட்ருக்காரு. என்ன நீ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா, என்ன சொல்கிற? ஐயோ, நான் குளிக்கலன்னு என் அழகு குறைஞ்சி போச்சா? அச்சோ, இரு நான் உடனே போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த வவ்வால் ஓடுது. ஸோ இப்போ கரெக்டாக அந்த குளத்துக்கு ஓரமாக ஒரு கேட் உட்காந்துட்ருக்குது. ஸோ அந்த வவ்வால் தான், இவன் எதுக்கு இங்கே நிற்கிறான், இது சரி இல்லையே, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி அது போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த குளத்துல தான் லைட்டாக முங்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குளத்துக்கிட்ட போகுது. அதோடைய கால் தான் தண்ணியில் பட சடனாக அந்த குளத்துக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான் வெளியே எந்திக்கிறாங்க, ஒரு மாதிரி வெளியே வராங்க. ஒரு மாதிரி டக்குனுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி வெளியே வர அது ரொம்ப பயந்து அடிச்சுட்டு, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, ஐயோ டே என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி நம்ம டியாங் பின்னாடி போய் ஒழிஞ்சிக்குது. ஸோ நம்ம டியாங் தான் அது மாதிரி தலையில் அடிச்சுட்டு அதை பார்க்குறாரு. இது எனக்கு ஹெல்ப் பண்ண போதா? ஏதோ குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு, இதை நான் தான் பார்த்துக்கணும் போல், எனக்கு ஏதோ இது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்க. இப்போ இந்த வவ்வால் தான், என்ன நீ திடீர்னு அதுவும் இந்த டைமில் யாரோ டப்புக்குன்னு வந்தால் யாராக இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க, ஓவராக பேசுகிறப்பா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அந்த வவ்வால் பொறுமையாக பட் அங்கே மண்டைக்கு மேலே அப்படியே எட்டி பார்க்குது. உள்ளேருந்து ஒரு போசன் தான் அப்படியே வெளியே வந்தவர் தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. பட் யாங் தான், யார் அது இந்த டைமில் இங்கே அப்படின்ற மாதிரி திரும்புகிறாரு. ஸோ இப்போ அங்கே நிற்கிற அந்த போசனை பார்த்தோன்னா, அடடடா அங்க என்ன வளைவு நெளிவு, என்ன பாடிடா, ஐயோ அதுவும் அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அந்த வாட்டருக்கும் பாதி ஹிப்பு தெரியுதே, வாட்டர் ஹிப்பு அப்படின்ற மாதிரி நம்ம யாங்க தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. அப்படியே நிமிர்ந்து அப்படியே இப்போ அந்த பர்சனோட ஃபேஸை தான் பார்க்குறாரு. ஐயோ பாடி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா ஃபேஸ் அதுக்கு மேலே இருக்கே, ஒரு மாதிரி இருக்கானே, யார்டா இவன் அப்படின்ற மாதிரி அப்படியே இந்த வவ்வால்கிட்ட தான் கேட்குறாரு. அதுவா, அதை வாட்டர் பிரின்ஸ் அவரை, அவ்வளோதான், அதுக்கு மேலாம் எனக்கு தெரியாதுப்பா, என்னை பயம்படுத்திட்ட தெரியுமா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வவ்வால் தான் ஒரு மாதிரி இந்த ப்ளூ கலர் பேண்ட் தான். ஸோ நம்ம ஜிவன்ட்ட கேட்க, அச்சோ
நான் உன்னை பயன்படுத்திட்டேனா? என்னை மன்னிச்சிடா. இல்லை, அதை நான் வாட்டர் பிரின்ஸ் இல்லையா, அடிக்கடி வாட்டர்லேயே இருந்து பழகிட்டான். இப்போ சடனாக வாட்டர் பார்த்தோன்னே குள்ளே இறங்கணும்னு தோணிடுச்சு. நீ வரதை நான் கவனிக்கலை, என்ன மன்னிச்சிட. வேணும்னு அவனை பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்படியே இந்த பேட் தான். பரவாயில்ல விட. டேய், இங்கே தானே உட்காந்துருக்கா, ஒரு வார்த்தையாவது என்னை பற்றி சொன்னியாடா? குள்ள இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல அப்படின்ற மாதிரி இந்த வவ்வால் அப்படியே இந்த கேட்டை பார்த்து கேட்க. அந்த கேட் தான் ஒரு மாதிரி நம்ம ஜீவனை பார்த்துட்டே அப்படி திரும்புதாங்கட்டாம. ஆமாம், எனக்கு அதான் வேலை பாரு. இங்கே உட்காந்துட்டு வரவங்க எல்லார்ட்டையும் ஏக்குள்ள ஆள் இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு போவியா வேலையை பார்த்துட்டு? குளிக்க தானே வந்தேன், குளிச்சுட்டு கிளம்ப அப்படின்ற மாதிரி திரும்புது அது ஒரு மாதிரி. ஐயா, நீ யோக்கிய மாதிரி பேசாதா. உனக்கு தண்ணினா பயந்தானே, உண்மையே சொல்ல. 2 நாளாக நீ குளிக்கல, நானும் பார்க்குறேன்டா, நீ குளித்த மாதிரியே தெரில அப்படின்ற மாதிரி அந்த வவ்வால் ஒரு மாதிரி அந்த கேட்டை பார்த்து கேட்க. யாருக்கு பயம் தண்ணினா? வந்தேன்னு வையன், ரெக்கையை பிச்சு விட்ருவேன், ஓடி போயிரு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த கேட் சொல்லிகிட்ருக்க. நம்ம ஜீவன் அப்படியே திரும்பி உனக்கு தண்ணினா பயமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த கேட் தான் ஒரு மாதிரி அதெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு தண்ணினா பயம்லாம் கிடையாதா, ஆனால் என்ன எனக்கு தண்ணி பிடிக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ தான் நம்ம ஜிமன் தான் அப்படியே பட்டி அவங்க தான் சிரிக்கிறாரு. உனக்கு தண்ணி பிடிக்காதா, ஆனால் ஒரு வாட்டர் பிரின்ஸை போய் சூஸ் பண்ணியிருக்க, அப்போனா உனக்கு தண்ணி பிடிக்காதுன்னு சொல்கிற, பார்க்க வேடிக்கையா இல்லை அப்படின்ற மாதிரி கேட்க. அந்த பேட் தான் ஒரு மாதிரி மேலே பறந்துகிட்டே இருந்தது. டப்புக்குன்னு போய் அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக பறந்து போய் அப்படியே தண்ணிக்குள்ளே முங்கி டப்புக்குன்னு எழுந்திரிச்சு மேலே வருது. ஸோ ஒரு மாதிரி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அதோட பாடி ஷேக் பண்ணி ஒரு மாதிரி உலுக்கி அது வாட்டர் ஃபுல்லாக கீழே சிந்துது. இப்போ தான்ப்பா எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, எல்லாம் இந்த சன்கார்ட் தான் காலிலேருந்து நொய்யின்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிகிட்ருக்கு அந்த சன்கார்டை போட்டு. இப்போ அப்படியே அந்த கேட் தான் எனக்கு வர வர கொழுப்பு அதிகமாகிடுச்சு. அப்படியா, சரி உன்ட்ட நாங்கள் யாரும் இங்கே அட்வைஸ் கேட்க வரல, முதல்ல கொலிடா அப்படின்ற மாதிரி போகிற போக்கில் அப்படியே அதோட காலை வச்சு அந்த கேட்டை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு போயிடுச்சு. ஸோ அது ஒரு மாதிரி தண்ணியில் விழுந்தது, டப்புக்குன்னு நினச்சி மேலே வருது. ஐயா, எனக்கு இப்படி நசன்னு இருக்கிறதே பிடிக்காத, அதான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணுற? மோனி கையில் சிக்க உன்னை அக்கா பிரித்து போடலாம் அப்படின்ற மாதிரி அது பேசிகிட்ருக்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி அந்த பேட் தான் நான் பேட்டா என் வேலை முடிஞ்சதுப்பா, சரி பாட்டா நம்ம போடலாம் அப்படிங்குதா. நம்ம டேங் தான் ஒரு மாதிரி போகும்போது அப்படி நம்ம ஜிமினியே பார்த்துட்டு நான் பிளாக் மேஜிக் பிரின்ஸா டேங் என் பேர், நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஹேண்டை கொடுக்க. நான் வாட்டர் பிரின்ஸா, என் பேர் ஜிமன், நைஸ் டு மீட் யூங்க. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா, உங்கள் பேடை பயன்படுத்திட்டேன்னா நான் மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த அகாடமியில் தானே இருப்பீங்க ஜிமன்? ஆமாம், நான் இந்த அகாடமியில் தான் இருப்பேன், பின்ன வேறு எங்கே போவேன்? அது ஒன்றும் இல்லை, உன்னோட நீ எந்த பேலஸை சேர்ந்தவா? இல்லை நீ இப்போ எந்த பேலஸில் தங்க போகிறேன்னு கேட்குறான். நானா? நான் வந்து ஒயிட் பேலஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிவன் சொல்ல. ஒயிட் பேலஸா அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி சுருங்குது, ஏன்னா அவருக்கு இருக்கிறது ரெட் பேலஸ். ஸோ ஒரு மாதிரி அவர் ஃபேஸ் சுருங்க. உங்களோட பேலஸ்? நான் ரெட் பேலஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நான் ஜிமினுக்கு கையை நீட்டுறாரு. ஸோ அப்படியே பொறுமையாக நம்ம டேங்கோட ஹேண்டை பிடிச்சி ஜிமின் மேலே ஏறி வர. ஸோ ஒரு மாதிரி நம்ம டேங் தான் ஜிமின் டாப் டு பாட்டம் அப்படி பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே இந்த கேட் தான் ஒரு மாதிரி டக்குன்னு ஜிமினோட மேலே குதிச்சு ஜிமினோட ஷோல்டரில் தான் ஏறி நின்ட்டு, இங்கே பாரு அந்த பிளாக் மேஜிக்
பார்க்குறதே சரியில்லை, வா நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், அவன் உன்னை ஒரு மாதிரி பார்க்குறான், உனக்கு தெரியலையா அப்படிங்குது. அப்போ தான் நம்ம ஜிமினை நோட் பண்ணுறாரு, நம்ம டியாங் ஒரு மாதிரி நம்ம ஜிமினை பார்க்குறத. அதை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டாரு. நம்ம டியாங் தான் அழகாக இருக்காளா, நல்லா இருக்கா, க்யூட்டா, ஒரு மாதிரி போதும் போதும், நீ வலியுதுன்னு நல்லா தெரியுது, முதல்ல இங்கேருந்து கிளம்பிடும், வா நம்மளோட பேலஸ்க்கு போகணும், எனக்கு வேற ஒரே தூக்கமாக வருது, வா போடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பேண்ட் தான் சொல்லுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம டியாங்கும் சரின்ற மாதிரி அப்படியே ஜிமினை பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படி இந்த ரெட் பேலஸில் தான் காமிச்சா நம்ம யூங்கி தான் ஃபுல்லாக அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ அவருடைய ஃபேரியை காணும், அதை தான் தேடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப துரத்துட்டே வந்தவர் தான் கடைசியாக மூச்சு வேங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு ரூம் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ரூம் முன்னாடி நின்றுட்டு எனக்கு என்னமோ இந்த ரூமில் தான் இருக்குமோன்னு தோணுது, ஆனால் இருக்குமான்னு தெரியலையே, எனக்கு தெரிஞ்ச அந்த பேர்டு என்கிட்ட அப்படி தான் சொன்னுச்சு அப்படின்ற மாதிரி அந்த மரத்தில் உட்காந்துருக்குற அந்த குருவி, அவர் மாதிரி சிட்டுக்குருவி உட்காந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம இவங்களால தான் பேட்ஸுக்குள்ளெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணிக்க முடியும்ல. ஸோ அது இந்த மாதிரி ஒவ்வொரு பறவைட்டையும் ஒவ்வொரு அப்படின்ற மாதிரி கேட்டு வந்திருப்பார். எனக்கு இங்கே இல்லைனா ஐயோ நான் வந்த நாளே என் ஃபேரை தொலைச்சிட்டேனா, அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க தான் லைட்டா இந்த மாதிரி ஹார்ட் பீட்லாம் எகிற இன்னும் பயத்தோடு அந்த ரூமை அப்படியே லாக் பண்ண போக அப்படியே அந்த ரூம் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படியே நம்ம இவங்களையும் பொறுமையாக அந்த ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே குள்ளே என்ட்ராக சடனாக இப்போ ஏதோ ஒரு பர்சன் தான் இவங்களோட ஹேண்டை டக்குன்னு பிடிச்சி இழுத்து அந்த வாலோட பின் பண்ணுறாங்க. 2 ஹேண்டையும் பிடிச்சி தூக்கி தலைக்கு மேலே ரொம்ப 2 ஹேண்டையும் வச்ச மாதிரி. என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள், ஐயா அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க லைட்டாக சவுண்டு கொடுக்க நம்ம ஜங்குக்கு தான் அப்போ தான் ஒரு மாதிரி நார்மல் ஸ்டேஜுக்கு வராரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி அந்த பிளட்டே இல்லாமல் இருந்தது, ஒரு மாதிரி அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அகாடமிக்கு வேறு நல்லா ஃபுல் மூணா, ஸோ அவருக்கு ரொம்ப பிளட் வேணுன்ற மாதிரி ரொம்ப தோணிகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதாண்டி அவர் வந்ததுலேருந்து பிளட்டு குடிக்கலை. ஸோ அவர்கிட்ட இருந்த பிளட் ஃப்ளாரும் காலியாக போச்சு. ஸோ ஒரு மாதிரி அந்த இதில் இருந்தவர் தான் டக்குன்னு நம்ம யூங்கி வரவும் பிடிச்சி ஒரு மாதிரி தூக்கி பிடிச்சாலே வாலில் பின் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம யூங்கி தான் ஒரு மாதிரி பயத்தோடு நம்ம ஜங்குக்க பார்க்குறாரு. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் ஏங்குறது. இங்கே பாருங்க, என் பிளட்லாம் நல்லாவே இருக்காது, சுத்தமாக நல்லா இருக்காது, என்னை விட்டுருங்களா, ஐயோ தெரியாமல் வந்துட்டா, நான் என் ஃபேரியை தேடி வந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க தான் ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக நம்ம ஜங்குக்கிட்ட கெஞ்சிட்ருக்காரு. ஸோ நம்ம இவங்களுக்கெலாம் அள்ள விடுது. ஏன்னா நம்ம இவங்க அப்படி எதுவும் நம்ம ஜங்குக்கோட ஐஸ் அவ்வளோ டார்க்காக இருக்குது. அது போக நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் இருந்து அந்த டீத்லாம் வெளியே தெரியா. ஸோ நம்ம அள்ள விட்டுட்டு நம்ம இவங்களுக்கு தான். ஸோ அப்படியே நம்ம இவங்க இந்த சவுண்ட்லாம் நம்ம இவங்கியை பார்த்துட்டே அப்படியே ஜங்கு பொறுமையாக கம்டவுன் ஆகுறாரு. ஸோ அவருடைய நார்மல் ஃபேஸுக்கு வேறு அதோட ஐஸஸ் எல்லாம் லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு டீட்டை அப்படியே குள்ளே வச்சுக்கிறாரு. பிளட்டெல்லாம் ஒன்று நான் எடுத்துக்கல, மாண்டா, நீ யார் ஃபஸ்ட்டு? ரெட் பேலஸில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, இங்கே என்ன பண்ணுற, ரூம் இதானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி நம்ம இங்கே கையில் இருக்கக்கூடிய அந்த கார்டை பிடிங்கிறாரு. ஸோ அதில் பார்த்தா அது கோல்டன் கலர் கார்டு. ஸோ அது ஒரு மாதிரி ரிட்டன் பார்த்துட்டு, கோல்டன் பேலஸ் தானே நீ இப்போ போகணும், சம்மந்தமே இல்லாமல் ரெட் பேலஸில், அதுவும் ஏன் ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்கா? அது வந்து என் ஃபேரியா காணுங்க, அதனால தான் அப்படின்றப்ப நம்ம இவங்க சொல்ல, ஈக்கள் நீ இங்கே தான் இருக்கியா? ஐயோ ஒன்று ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு இடத்துல இருக்கிறியா, எப்போ பார்த்தாலே எங்கேயாவது போய் தொலைஞ்சிடற, உன்னை காணன்னு எப்படிலாம் தேடின தெரியுமா அப்படின்ற மாதிரி. இப்போ யூங்கியோட ஃபேரி தான் ஒரு மாதிரி ஃப்ளையாக மீன் பறந்து வந்து அப்படியே யூங்கி கிட்ட நின்று யூங்கி திட்டிகிட்ருக்கு. ஸோ யூங்கியோட ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி சைட் ஐஸில் அந்த ஃபேரியை பார்த்துட்ருக்காரு. இதான் உன்னோட ஃபேரியாண்ணா, இதை தேடி தான் வந்தியா? ஆமாங்க, இதான் என்னோடய ஃபேரி, நான் இதை தேடி தான் வந்தா, போயிட்டு வரேன்,
தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்ற மாதிரி டோரை ஓப்பன் பண்ண போகிறேன். தூங்கி தான் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ண போனவர் அப்படியே ரிட்டன் வராரு. ஸோ ஒரு மாதிரி ரிட்டன் வந்து அப்படியே என்ன நீ ஃபேரி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கேன். அந்த ஃபேரி இப்போ தான் ஒரு மாதிரி டக்குன்னு இவங்ககிட்ட வருது. ஸோ இப்போ கரெக்டாக ஒரு பர்சன் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இவங்க அந்த டோர் பக்கத்தில் தான் நின்றுருப்பாரு. ஸோ நம்ம இவங்க கிட்ட நின்ற மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பாரா. ஸோ ஒரு மாதிரி டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் ஆக நம்ம இவங்க மேலே அந்த டோர் இடிச்சு அப்படியே ஜங்குக்கு மேலே போய் விழுறாரு. ஸோ ஜங்குக்கும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் சரியான பேலன்ஸ் இல்லாதனால 2 பேரும் அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. ஐயோ என்ன அப்படின்ற மாதிரி நம்ம யூகி தான் ஒரு மாதிரி டக்குனோட லிப்ஸில் ஹேண்டை வைக்கிறாரு. ஸோ விழுந்த போஸுக்கு 2 பேரும் லிப்ஸ் ஒரு மாதிரி அட்டாச் ஆகிடுச்சு. ஸோ சொல்லப்போனால் ஒரு இச்சே கொடுத்துட்டாங்க. நம்ம யோகியோட லிப்ஸில் தான் பிளட் வருது. ஏன்னா நம்ம ஜங்குக்கோட டீத்து பட்டிருக்கோம். ஸோ சடனாக ஜங்குக்கு தான் நம்ம இவங்களோட லிப்ஸ்லேருந்து வர பிளட்டை பார்த்துட்டு டக்குன்னு இவங்களோட ஹெட்டை பிடிச்சி ரொம்ப பக்கத்தில் இழுத்து அப்படின்ற மாதிரி லிட்டன் ஒரு இச்சு வச்சு அந்த பிளட்டை லிக் பண்ணுறாரு டங்கை வச்சு. ஸோ ஒரு மாதிரி முத்தகத்தை கொடுத்து லிக் பண்ண எங்க நம்ம யூங்கி தான் ஐயோ என்ன பண்ணுறீங்க விழுங்க அண்ணா அப்படின்னு நம்ம டக்குன்னு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ண நம்ம ஜங்குக்கு தான் மேலே இருக்கிறது நீ என்ன புஷ் பண்ணுற நீ எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும் எந்திரிக்க மனசுலையா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கேட்க டக்குனு இவங்க இதாக ஒரு மாதிரி ஜங்குக்கை விட்டு எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ அங்கே டோரை ஓப்பன் பண்ணது நம்ம ஹூசிக் தான். இங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு பக்கம், நம்ம இவங்களோட ஃபேரி ஒரு பக்கம் பேனை பார்க்குது. நம்ம ஜங்குக்கோட மங்கி அந்த கோல்டன் மங்கி அது ஒரு பக்கம் பேனை பார்க்குது. ஸோ இப்போ அப்படியே இந்த ஃபேரி தான் அந்த மங்கி கிட்ட பறந்துட்டு இருந்திருக்கும். ஐயோ இங்கே என்ன நடக்குது? நான் ஐயோ நீ இதெல்லாம் பார்க்காத கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி போய் அந்த மங்கியோட கண்ணு முன்னாடி நின்று பறந்துட்டு நிற்குது. ஸோ அந்த மங்கி தான் வழியை விடுன்றான. ஐயோ நல்லா இருக்குது வழியை விடு. ஐயோ நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உன் வயசு என்ன? உன் வயசுக்கு அதெல்லாம் நீ பார்க்கலாமா? பார்க்காதுன்றலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேரி ஒரு பக்கம் அந்த மங்கிக்கிட்ட வந்து 2 பேரும் காமெடி பண்ணிகிட்ருக்குங்க ரெண்டும். ஸோ இங்கே நம்ம ஹோசிக் தான் ரொம்ப வாயை பழந்து இங்கே பார்த்துட்ருக்காரு. தப்பான நேரத்துலக்குள்ளே வந்துட்டேனா நான் வேணா வெளியே போகிறேன் ப்ரோ நீ நடத்த அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கை பார்த்து சொல்ல நம்ம இவங்க தான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அதை தெரியாமல் பேரண்ட்ஸ் மிக்ஸ் ஆகி அவர் மேலே விழுந்துட்டான் அவ்வளோதான் வழியை விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹோசிக்கு தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஓடுற இவங்கயே பார்த்துட்டு அவருடைய லைட்டாக அவருடைய லிப்ஸை தான் வைட் பண்ணுறாரு. இங்கே அப்படியே நம்ம ஹோசிக் தான் ஐயோ என்னடா நடக்குதுங்க? ஹலோ நான் ஹோசிக் அண்ட் நான் ஜங்குக். ஓகே நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஹோசிக் ஹேண்ட்ஸை கொடுக்க நம்ம ஜங்குக்கும் லைட்டாக சிரிச்சிட்டே ஹேண்ட்ஸை கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஹோசிக் தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டே என்ன நடக்குதுங்க? எனக்கு என்னமோ நீ அந்த என்ன பார்க்குறத பார்த்தா உண்மையை சொல்லு உனக்கு அவனை பிடிச்சிருக்கல? யார் சொன்னா? அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டாங்க. இது ஓடிட்டாரு. ஸோ அவர் ஒரு பக்கம் மெட்டில் போய் உட்காந்துட்டாரு. ஸோ எங்கள் ஹோசிக் தான் அப்படியா சரி உன் கூட தானே இருக்க போகிறேன் தெரிஞ்சுக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே 2 பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் போயிட்டுருக்க அப்படியே காமிச்சா அந்த கோல்டன் பேலன்ஸில் தான்டா காமிச்சா நம்மளோட சன்னி அண்ட் அகில் தான் குள்ளே என்ட்ராய் நடந்து போயிட்டுருக்காங்க எந்த ரூம்னே தெரியாமல். ஸோ இப்போ சடனாக நம்ம அகில் தான் பக்கத்தில் இருந்த ஏதோ சம்திங் திங்ஸ் வலிக்கு கீழே விழ போக ஸோ கரெக்டாக இப்போ அப்படியே ஒரு மாதிரி வலிக்கிடுச்சு இருக்கு. ஸோ அவரோட பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. ஒரு மாதிரி வலிக்கிட்டே போகிறாரு. எங்கே விழுவேன் எங்கே மோதுவேன்னு தெரியாமல் டே காப்பாற்றுங்கடா டேய் சன்னி பார்த்துட்ருக்கீட நான் போட்றா என்ன டேய் நீ ஒரு இடத்துல நின்றுடா பிடிக்க முடியலடா ஐயோ விழுந்து தொலைஞ்சிடாது அப்படின்ற மாதிரி பின்னாடியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நம்ம சன்னி தான் ஒரு மாதிரி அகில பிடிக்கன்னு போயிட்டுருக்க. இப்போ சடனாக ஒரு மாதிரி அந்த பேலஸ் தான் அப்படியே லைக் அதோடைய
ஐ மீன் கீழே போட்டிருக்க ஷீட் தான் சடனாக அப்படியே லைட்டாக தூக்கி நம்ம அகிலை அப்படியே ஸ்டாப் பண்ணுது. ஸோ எங்கள் சன்னியோட ரியாக்ஷனை பார்க்கணும். ரொம்ப பேய் அடித்த மாதிரி அதை பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப சடனாக அந்த ரொம்ப அகில் இப்போ ஸ்டாப் ஆகிட்டேன். ரிட்டன் அப்படியே இந்த பேலன்ஸ் நார்மலாக கீழே போட்டிருக்க அந்த ஷீட்டெல்லாம் கீழே அப்படியே நார்மலாக இப்பவும் போல விழ நம்ம அகில் தான் டேய் என்னடா நடக்குதுங்க, நீ ஏதாவது பாத்தியா? அது டேய் அகில, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணலடா. வாரியா நம்ம ஜே கிட்ட இல்லை ஒய்டி கிட்ட போயிடலாம்டா. எனக்கு ஏதோ இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த பேய் பங்களால் காமிப்பாங்களே ஹாரர் மூவி அந்த மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம சன்னி சொல்லிகிட்ருக்க. எங்கள் அகில் தான் டேய் சும்மா வாடா, ஏதோ அது எனக்கு ஹெல்ப் தானே பண்ணியிருக்கு. அதான் சொன்னானே ஜே, இந்த பேலஸ்க்கும் அகாடமிக்கும் இந்த அகாடமி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் உயிர் இருக்குது, அதுக்கு சோல் இருக்குது அப்படின்னு. அமைதியாக வாடா, நீ வேறு பயன்படுத்தாத அப்படின்ற மாதிரி நம்ம 2 பேர் திக்கி தனதி வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம சன்னியோட ரூம் டோர் அங்கே இருக்குன்னா, ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக 2வது தான் ரூம் நம்ம அகிலோடது. ஸோ அந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம சன்னியும் அகிலும் அப்படியே டோர்கிட்ட நின்றுட்டு ஒருத்தர் மாற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அகிலுக்குள்ளே போயிட்டாரு. ஸோ அங்கே போனால் அகிலோட ரூமில் யாருமே அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஒரு மாதிரி ரூம் காலியாக இருக்கா. நம்ம அகில் தான் ஓ நான் தான் ஃபஸ்ட்டு போகல, சரி விட, யார் வரன்னு வேறு தெரிலையே, ஒரு வேலை அவர் வந்தாலும் சரி, ஆனால் நல்லவனாக இருக்கணும், என் பிளட்டெல்லாம் உறிஞ்சு குடிக்கிற மாதிரி எவனும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயத்தில் உட்காந்துருக்க. இப்போது அப்படியே சடனாக அந்த பாத்ரூம் டோர் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு தான் ஒரு மாதிரி ஹேர் லைட்டாக ரப் பண்ணிக்கிட்டே அது மாதிரி வெளியே வராங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் முக்கியமாக்குள்ளேயே முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணிட்டு ஸோ லைட்டாக ஹேரை மட்டும் டவல்த்து ரப் பண்ணிட்டு அப்படியே அவங்க ஹேர் கொஞ்சம் நல்லா லென்த்தான ஹேர்டா. ஸோ ரொம்ப லைட்டாக ரப் பண்ணிகிட்டே அப்படியே குள்ளேருந்து வெளியே அப்படியே வராங்க. ஸோ ரொம்ப நம்ம அகில் தான் ஒரு மாதிரி அந்த பொண்ணு பேனு பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ சடனாக வந்த போசன் தான் ஹலோ என்ன என்னையே பார்த்துட்ருக்க மாதிரி இருக்கு, நான் தமிழ் அண்ட் நீங்கள் தான் என்னோடய ரூம்மேட்டா, நைஸ் டு மீட் யூ, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி இந்த பெட்டில் வந்து உட்காடுறாங்க. ஸோ நம்ம அகில் தான் ஆமாம் நான் நீங்கள் இந்த ரூமா? ஆமாம் நான் இந்த ரூம் தான் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம், நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹேண்டை நீட்டுறாங்க. இங்கே நம்ம அகில ஒரு மாதிரி ஹேண்டை கொடுத்து அப்படியே 2 ஷேக் பண்ணிக்க. அப்படியே இந்த தமிழ் தான் லைட்டாக சிரிக்கா. நம்ம அகிலும் லைட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக சிரிக்கிறாரு. ஏன்னா அகிலுக்கு தமிழை பார்க்கும்போது அது ஏன்னு தெரில, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் அண்ட் இவங்க 2 பேரும் வந்து லேண்ட் ஆனதே டிஃப்ரெண்ட்டான வைப்பில் தானே. ஸோ அதனாலே என்னமோ தெரில, எல்லாருக்குமே ஒரு மாதிரி 2 பேர்கிட்டையுமே அந்தளவுக்குலாம் யாரும் பேசிக்கல. பட் நம்ம இப்போ அகில்கிட்ட இப்படி தமிழ் நார்மலாக பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷாக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவரும் ஹேண்ட்ஸை கொடுத்துட்டு லைட்டாக கன்ஃபியூஸாக ஸ்மைல் பண்ணேன். ஸோ அப்படியே இங்கே நம்ம சன்னி ரூம்குள்ளே போயிருப்பார். அப்போ அப்படியே அந்த ரூம்லேருந்து தான் ஐயோ எனக்கு காப்பாதுங்க அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ ஒரு மாதிரி இங்கே தமிழ் அப்படியே வெளியே எட்டி பார்க்க நம்ம நம்ம சன்னி ரூமை தான் நம்ம அகிலும் எட்டி பார்க்குறாரு. ஒரு மாதிரி 2 பேரும் சடனாக போகிறாங்க. அங்கே போனால் ஒரு பக்கம் நம்ம சன்னி என்னடானா அந்த கதவு பக்கத்தில் ஒரு ஓரமாக முக்குச்சந்தில் ஒரு மாதிரி குறுகி போய் நின்றுட்டுருக்காரு. கால் 2 தூக்கிட்டு அந்த முக்கோட விட்ட பள்ளி மாதிரி ஓட்டிகிட்டு நின்றுட்டுருக்காரு. இன்னொரு சைடு ஒரு டெஸ்க்கு தான் ஓகேவா, அந்த லைட் அந்த மாதிரி வைக்கக்கூடிய அந்த டெஸ்கில் ஒரு பர்சன் அப்படியே குத்த வச்சு கால் 2 கையை வச்சு மூடிட்டு ஐயோ தமிழை எங்கே நீ போய் தொலைஞ்ச, ஐயோ யாராவது வாங்கலை கடவுளே, ஐயோ யார் அது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி 2 காதையும் பொத்திட்டு ஒரு மாதிரி அந்த டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம தமிழோட ரியாக்ஷன் தான் 2 பேரையும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அதுவே நம்ம தமிழ் தான் இவனை பார்த்து ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அடி நீ ஒரு கோஸ்ட் தாண்டி, உன்னை பார்த்து அவன் பயந்தான், அது சரி, அவனை பார்த்து நீ ஏன்டி பயப்படுற? ஏன்னா கோஸ்ட்டுன்னு வேலையே சொல்லிக்காத, கோஸ்ட்டு கிளானிக்கே அவமானம். ஏய் வாய மூட
அவன் கத்துன கட்டுக்க என் சோலை எங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்துடுச்சு தெரியுமா? சீ, விடன்னு ஆயிடுச்சு. என் கையை பாரு, இன்னும் அதை ஆட்டத்தை நிப்பாட்டல அப்படின்ற மாதிரி அவங்க கையை நீட்டி காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி அவங்க ஃபிங்கர்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம சன் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாகிட்டு அப்படியே எட்டு திரும்பி பார்க்குறாரு. அங்கே நிற்கிறது நம்ம தமிழ் அண்ட் யூன், அது போக நம்ம ஐயர் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு ஐயர் பின்னாடி வந்து வளைஞ்சிக்கிறாரு. டேய் மச்சான், எங்கே மச்சான் போனேன்? என்னை விட்டுட்டு போயிடாத மச்சான். ஐயோ யார்டா இவங்க? உனக்கு தெரில, நம்ம அந்த அதான்டா நம்ம எல்லோரும் அந்த இதில் உட்காந்துருந்தோம்ல கார்டனில், அப்போ கூட என்றானாங்களே அவங்க தான். அதை இவங்களை கூட பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆனாங்கல்ல, அவங்களே தான். தமிழ் அண்டு அவங்க பேர் எனக்கு தெரில, ஆனால் அந்த தமிழ் என்னோடய ரூம் தான். நாங்கள் 2 பேரும் ரூம்மேட். அப்படின்னா அந்த கோஸ்டாக இருக்கிறவங்க உன்னோட ரூம்மேட்டாடா அப்படின்ற மாதிரி நம்ம அகில் கேட்க, நம்ம சன்னி ஆமாடா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. எல்லாருமே டிஃப்ரெண்ட் கிளான்லேருந்து தான் வந்தாங்க, ஆனால் இவங்க 2 பேரை மட்டும் பார்த்தியா அப்படி எல்லோரும் ஷாக் ஆனாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சன்காரோட ஃபேஸை பார்த்தியா? ஒரு மாதிரி இவங்க 2 பேரும் வர்றப்போ ஏதோ வேண்டா வெறுப்பா டிஃப்ரெண்டாக மாறிச்சுடா. அது மட்டும் இல்லை, அந்த எகிப்தியன் அந்த ஸ்டாஃப், அது போக அந்த ஒயிட் ட்ராகன்னு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னடா நீ குழப்புற? என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? இப்போ நீ என்னத்தை தான் சொல்ல வர? என்னடா நீ உனக்கு இன்னுமா புரியல? டேய் நல்லா யோசியா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ மீன் உனக்கும் எனக்கும் ஒரு போர்ஷனை தெரியுதா முன்னாடி தெரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கணும். ஏன் அந்த போர்ஷன் நமக்கு பிடிக்கல, ரிட்டன் அந்த போர்ஷன் வந்து நம்ம பிளேஸுக்கு வராங்க அப்படின்னா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வேண்டா வெறுப்பா? ஏன் இங்கெல்லாம் உன்னெல்லாம் இங்கே எதுக்கு நீ வந்தாங்க, மறுபடியும் ஏன் இங்கே வந்தா அப்படின்ற மாதிரி இருக்குமா? அதே மாதிரி தான்டா அந்த சன்கானோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருந்தது. ஆனால் அதை சடனாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் அதை பார்த்தேன். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இவங்க 2 பேரையும் பார்த்து முறைக்கிறத நானே பார்த்தேன். அது மட்டும் இல்லை, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து ஏன் பயப்படுறாங்க? அது ஒன்றும் இல்லைடா, அவங்களுக்கும் பேய்னா பயம் போல, அதான். அப்படிங்க ஓன்ட்டெல்லாம் சொன்னேன் பார்த்தியா, என் புத்தியெல்லாம் சிறப்பானே அடிக்கணும்டா. ஆனால் அது எனக்கு தெரில. பட்டு எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அதை தாண்டி தமிழ் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் போது மற்ற ஸ்டாஃப்ஸ் தான் ஏன் இவங்களை பார்த்து இப்படி பார்க்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருடா அகில, நீ நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்க. என்னத்தை பார்த்தாலும் உன் கூட ரொம்ப வித்தியாசமாக யோசிக்குது. சரியா? எதுக்கு எடுத்தாலும் அதை ரொம்ப உள்நோக்கி ஆராயாமல் போய் படுத்து தூங்குற வழியை பாருடா, போய் தொலை அப்படின்ற மாதிரி நம்ம அகில தான் பிடிச்சி சன்னி வெளியே தள்ளுறாரு ஒரு மாதிரி. ஸோ இப்போ அப்படியே நம்ம அகிலும் அப்படியே போய் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ ஒரு மாதிரி நைட் டைமில் தான் அந்த அகாடமியில் தான் பின்னாடி ஒரு மாதிரி அந்த 3 வெளிச்சம் தெரிய. ஸோ அந்த அகாடமியில் எல்லோரும் ஒரு மாதிரி அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. ஸோ ஓகேடா, இதுக்கப்புறமா மிச்சத்தை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன், சரியா? சீக்கிரம் போடுறேன்டா. அண்டு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, வரட்டா?